விபச்சாரம் 2 பேரும் செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. கணவன் மனைவி 2 பேரும் வாதிடுறாங்க. நாங்க 2 பேரும் கணவன் மனைவி தான் வாதிடுறாங்க. முடிவு பண்றதுக்கு வழி இல்லாம இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல தண்டனை கொடுத்து தான் ஆகணும், இல்ல அவனை அடிச்சு கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இங்க அவன் முடிவு வந்தா தானங்க கணவன் மனைவியா அல்லது அந்நிய பெண்ணான்னு முடிவு வந்தா தானங்க அவனுக்கு ஹத்து கொடுக்க வேண்டாமான்னு முடிவு செய்ய முடியும். கணவன் மனைவியா என்கிற முடிவு வந்தா தானங்க அவனை கொல்லவா வேண்டாமான்னு முடிவு செய்ய முடியும். இந்த நிலையில அவன் உண்மையிலே அடுத்தவனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் கூட முடிவு இல்லாம எப்படிங்க தண்டனை கொடுக்கிறது? 3 சாட்சி இருந்தாலும் கூட, 2 சாட்சி இருந்தாலும் கூட, 1 சாட்சி இருந்தாலும் கூட, கண்ணால் நேரடியாக விபச்சாரத்தை பார்த்தாலும் கூட அங்க விபச்சாரம் நடந்திருக்கிறது. விபச்சாரம் நடந்தாலும் கூட அடுத்தவன் மனைவியோடு அவன் படுத்திருந்தாலும் கூட தண்டனை கொடுக்க கூடாது. தண்டனை கொடுக்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. அடுத்தவன் மனைவியோடு படுத்திருந்தாலும் கூட தண்டனை கொடுக்குறான்னு சொல்லிட்டா தண்டனை கிடையாது, அது கிடையாது, அனுமதிக்குதுன்னு சொல்றீங்களா? குர்ஆனை ஆபாச கலைஞர் சித்தரிச்சிட்டு இருக்கீங்களே. மதுஹபு குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையில் அது விதிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான முறையில் அது நிரூபிக்கப்பட்டால் தான் குர்ஆன் கூறின அந்த தண்டனை கொடுக்க முடியும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் அங்க தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா குர்ஆன் தானே சொல்லுது. அடுத்தவன் பொண்டாட்டியோட அவன் படுத்து கிடந்தாலும் கூட 4 சாட்சி இல்லாத தண்டனை கிடையாது. அப்ப நீங்க எதை ஆபாசமா சித்தரிக்கிறீங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் தானே, இதை தானே கடந்த வாதம் செஞ்சிட்டு இருக்கீங்க. அதை தான் நாங்க பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன, அஹமது ரஹ்மத்துல்லா அவங்க அவுரத்து அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சான். மறைவிடம் என்றால் என்ன? உடனே அவங்க சொன்னாங்களாம், அல் ஃபர்ஜு வத் துபுரு, முன்துவாரம் பின்துவாரம், இதுதான் அவுரத்துன்னு சொன்னாங்களாம். சரிங்களா? இதுல என்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கிறாங்க, யூதத்தனம் பண்ணிருக்கிறாங்க. இந்த யூத மதத்தினர்கள், டிஎன்டிஜே யூத மதத்தினர்கள் என்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கிறாங்க என்பதை இங்க இப்ப நாங்க பதிவு செய்வோம். அடுத்து அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இவங்கள்ட்ட தொட என்ன கிடையாது, அவுரத்து கிடையாது, மறைவிடம் கிடையாது. சரிங்களா? தொடை அப்படின்னு சொன்னா இடுப்புல இருந்து ஆரம்பிக்குது, முட்டு வரைக்கும் தொடை தான். அப்போ உங்க பிரகாரம் பார்த்தா குபுளும் துபுரும் தான் உங்கள்ட்டையும் அவுரத்து. தொடை என்பது இடுப்புக்கு கீழே ஆரம்பிக்குது, முட்டு வரைக்கும் இருக்குது தொடை. அப்போ தொடை அவுரத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வேற என்னதான் இருக்குது? முன்துவாரம் பின்துவாரம் தான் இருக்குது. அந்த சோடா பாட்டில் மூடி நீங்க மாட்டிக்கங்க, நாங்க மாட்டணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்துங்க இன்னொரு விஷயம் என்ன, இங்க பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது ஃபல் கலாமு, இவங்க சொன்னாங்கல்ல, முகுனின்னு சொன்னாங்கல்ல, என்ன இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறாங்க, யூதத்தனம் பண்ணிருக்கிறாங்க. யூதர்கள் மேலையும் கீழே மறைச்சிட்டு ரஜ்முடைய ஆயத்தனை இல்லைங்க, அடிக்கிற சட்டம்னா கிடையாதுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி யூதத்தனம் பண்ணிருக்கிறாங்க. பதிவு செய்கிறோம். என்ன போட்டிருக்கு முகுனியில? ஃபல் கலாமு ஃபி ஹத்தில் அவுரத்தி வஸ்ஸாலிஹு ஃபில் மத்ஹபி அன்னஹா மினர் ரஜுலி மா பைன சுர்ரத்தி வர் ருக்குபத்தி. மறைவிடத்தினுடைய ஹத் என்ன, எல்லை என்ன என்கிற விஷயத்திலே உங்க உண்மையான பேச்சாகிறது, சரியான பேச்சாகிறது, மதுஹபின் அடிப்படையில் சரியான பேச்சாகிறது. மறைவிடம் என்பது ஆணை பொறுத்த மட்டிலே தொப்புளுக்கும் ருக்குபத்துக்கும், தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில் உள்ளது மறைவிடம். தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில தானே எது இருக்குது? தொடை இருக்குது. அதை நீங்க சந்தேகம் இருந்தா உங்களுக்குள்ள பேசிக்கங்க. அடுத்து என்ன, நஸ்ஸ அலைஹி அஹமது, இந்த கருத்தை தான் அஹமது ரஹமத்துல்லா நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து மட்டுமல்ல, ஒஹுவ கவுலு மாலிக் வ ஷாஃபி வ அபி ஹனீஃபா வ அக்ஸருல் ஃபுகஹா, இந்த கருத்து தான் மாலிக் இமாமுடைய சொல், ஷாஃபி இமாமுடைய சொல், அபு ஹனீஃபா இமாமுடைய சொல், பெரும்பாலான எல்லா ஃபகீஹுல் மார்க்க சட்ட வல்லுநர்களுடைய சொல் அப்படின்னு இவ்வளவு நேரடியாக அபு ஹனீஃபா இந்த கருத்தை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கு கீழே ஒரு ஆள் கேட்டாராம் அஹமது ரஹ்மத்துல்லாஹ், மல்ல உரத்து, அவன் அல்ஃபரிஜு வத்துபூர்னு என்ன செஞ்சாங்களாம், முன்துவாரம் பின்துவாரம் சொன்னாங்களாம். அப்படி சொன்னதை பதிவு செஞ்சுட்டு ஒரு ஆள் சொன்ன கருத்துன்னு பதிவு செய்யறாங்க. ஆனா இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹ் நேரடியாக சொன்னது எதைத்தான்? முட்டுக்கும் தொப்புளுக்கும் இடையில் உள்ளதுதான் அவுரத் என்று நேரடியாக சொன்னது மேல இருக்குது. மட்டுமல்ல, அதை முடிக்கும் போது எப்படி முடிக்கப்படுது முகுனில, வஜ்ஹுர் ரிவாயத்தல் ஊலா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கருத்து என்ன, 2க்கும் மத்தியில் உள்ள தொடை பகுதினா அவுரத்து தான் என்ற அந்த கருத்தினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹமது ரஹ்மத்துல்லாஹ்வே தனது நூலிலே பதிவு செய்யறாங்களாம். என்ன ஹதீஸ்? ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கறாங்க. அப்ப அந்த சஹாபியினுடைய தொடை திறந்திருக்கிறது. கத்தி ஃபகதக, உங்களுடைய தொடையை நீங்கள் மறையுங்கள், என்றால் தொடை என்பது மறைவிடத்தில் கட்டுப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அஹமது தன் நூல்ல பதிவு செஞ்சாங்க. இமாம் தாரகுத்னி அவர்களும் பதிவு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உங்களுடைய அவுரத்தை நீங்க திறந்து காட்டாதீங்க, அது உயிரோட உள்ள ஆள்கிட்ட, உயிரோட உள்ளவருடைய பக்கத்தையும் நீங்க பார்க்க கூடாது, தொடையும் பார்க்க கூடாது, இறந்து போனவருடைய தொடையும் நீங்க பார்க்க கூடாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை வச்சிட்டு முகுனில சொல்றாங்க, ஓ ஹாதா சரிஹுன் ஃபி தலாலத்தி,
இதுதான் ஆதாரத்தின் அடிப்படையில் மிக நேரடியா நெத்தில் அடிச்ச மாதிரியான சட்டம். ஃபகான அவுலா, இந்த சட்டம் தான் மிக மிக சரியானது, ஏற்றமானது அப்படின்னு முகுனில இதெல்லாம் முடிக்கிறாங்க. நான் மேல உள்ளதையும் படிச்சுட்டேன், கீழ் உள்ளதையும் படிச்சுட்டேன். யாரோ ஒரு ஆள் அகமது ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களாம், அவங்க துபுரு குபுல்னு என்ன செஞ்சாங்களாம், சொன்னாங்களாம் அப்படின்னு. என்ன எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு, எவ்வளவு பெரிய யூதத்தனம். டிஎன்டிஜே யூத மதத்தை சார்ந்தவர்கள், யூத கொள்கையை அடிப்படையாகத்தான் நீங்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், யூத புத்தியை தான் நீங்கள் திணிக்கிறீர்கள் என்பதை நாங்க பதிவு செஞ்சுட்டே இருக்கிறோமே, நீங்க ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ரெண்டாவது என்ன, நாங்க மிருகத்தோட ஒருத்தன் புணர்ந்துட்டாலும் சரி, அல்லது சிறுமியை சீரழிச்சிட்டாலும் சரி, ஊம பெண்ணை சீரழிச்சிட்டாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை சீரழிச்சிட்டாலும் சரி, அப்படி செஞ்சிட்டா என்ன சட்டம்? மார்க்கத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸில் என்ன சட்டம் கொடுக்கணும்? ஹத்து கொடுக்கணுமா, தாசீர் கொடுக்கணுமா? ஹத்து கொடுக்காத தாசீர் அடிச்சு கொள்ளு. இப்ப நான் அப்படி சொல்லும் போது நேரடி அழகா படிச்சு காட்டினாங்க, என்னென்ன குற்றத்துக்கு என்னென்ன தண்டனை. இந்த வீடியோ போட்டு பார்க்குற எல்லாத்துக்கும் புரியும் என்னென்ன குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை. அந்நிய பெண்ணோட ஒருத்தன் இருக்கிறான், எல்லா தப்பையும் பண்ணிட்டான், உடல் உறவுகளை மட்டும் செய்யல, அப்படி பண்ணி கைங்கள மாட்டான், என்ன தண்டனை கொடுக்கணும் உட்பட நான் படிச்சு காட்டினேன். படிச்சு காட்டிட்டு தாசீர் என்பது எத்தனை வகையாக இருக்கிறது, அந்த குற்றத்தை பொறுத்து தண்டனை மாறுபடும். காதை திருவுறது கூட சில குற்றத்துக்கு என்னவா இருக்கும், தண்டனையாக அமையும். மண்டையில குட்டுறது கூட சில குற்றத்துக்கு தண்டனையா அமையும். பெடர்கள் அடிக்கிறது கூட ஒரு குற்றத்துக்கு தண்டனையா அமையும் என்று சொன்னதை இவங்க எதுக்கு ஒப்பிட்டாங்க? விபச்சாரம் செஞ்சுட்டா காதை திருவி விட்டா போதுமா, விபச்சாரம் செஞ்சா மண்டையில தடி விட்டா போதுமா? இதுதான் யூதத்தனங்கிறேன். நீங்க யூத மதத்தினர்கள் என்பதை இந்த விவாத களத்திலே நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நாங்க நிரூபிக்க அவசியம் இல்ல, உங்க வாயால, உங்க வார்த்தையால, உங்கள் செயல்பாடுகளால நீங்களே நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இங்க நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இங்க இன்னொரு விஷயம் என்ன, நாங்க ஒரு அசிங்கமா நடந்தா, காம கொடூரம் நடந்தா, காம கொடூரம் பத்தி பேச ஏன் கோபம் வருதுன்னு 2 நாளா நானும் கடந்து முழிக்கிறேன். சரி, காம கொடூரம் பத்தி பேசினா, காம கொடூரலுக்கு என்ன சட்டம் சொன்னா, அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா கொடுக்க கூடாது, ஹத்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாது சட்டம் சொல்றாங்க. அது பாவம் தானே பதிவு செய்யறாங்க. விபச்சாரம் செஞ்சா, திருடினா பாவம் தானே பதிவு செய்யறாங்க. இவங்க என்ன, சுவனத்திலே ஒரு பொண்ணுக்கு பொலான், அடுத்தவன் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துக்கலாம், ஒட்டிட்டு தான் இருக்க கூடாது, சட்டியோட உட்காந்துக்கலாம். அவங்கள்ட்ட சட்டியில மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது, அதனால சட்டியோட உட்காந்துக்கலாம்ல. அடுத்தவங்க முன்னாடி பக்கத்துல உட்காந்துக்கலாங்க, ஒட்டி உரைச்சிட்டு தான் இருக்க கூடாது. இப்படி அசிங்கமான சட்டத்தை சொல்லிட்டு அது கூடும் சொல்லிட்டாங்க, கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த சட்டத்தை சொன்னாலும் மிருகத்துறை கூடும் சொன்னமா, சிறுமி சீரழிச்சா கூடும் சொன்னமா, ஊமை பெண்ணை கற்பழிச்சா கூடும் சொன்னமா, நாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அடிச்சு கொள்ளுறான்னு சொல்றோம், தூக்கி போட்டு மிதிரான்னு சொல்றோம், என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்றோம். நீங்க கூடும் பொன்னாடி பக்கத்துல அடுத்த உட்காரு, பாக்கணுமா பாரு, எல்லாத்தையும் அசிங்கத்தை சொல்லி 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 அசிங்கத்துக்கு குர்ஆன் ஆதாரம் வைக்கிறீங்க, அசிங்கத்துக்கு ஹதீஸ் ஆதாரம் வைக்கிறீங்க. ஒரு ஹதீஸ்ல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமா காட்டி ஹதீஸை மறுக்கிறீங்க, இன்னொரு பக்கத்துல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்றீங்க? என்னங்க, குர்ஆனை ஹதீஸை அசிங்கப்படுத்துறீங்களா, ஆபாசப்படுத்துறீங்களா, மட்டப்படுத்துறீங்களா? இதைத்தான யூதன் செய்யறான். குர்ஆன்ல சொல்லிட்டாங்களாம், சேர்ந்து சாப்பிடலாம், பிரிஞ்சு சாப்பிடலாம். எப்படிங்க ஒரு மூமின் விளங்குவா? ஆம்பளோட சேர்ந்து சாப்பிடுவாரு, பொம்பளோட சேர்ந்து, இப்படிதானங்க விளங்கணும். இவர் என்ன சொல்றாரு, ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சாப்பிடலாம். அது நாங்க குர்ஆன்ல இருந்து உங்க புரியறதை யார் கேட்டா? உங்க யூத புத்தியை யார் கேட்டா? உங்க யூதத்தனத்தை யார் கேட்டா? எங்க குர்ஆன் என்ன சொல்கிறது, எங்கள் மாநபி என்ன சொன்னார்கள், எங்கள் மார்க்கம் என்ன சொல்கிறது, உங்க யூத மதம் என்ன சொல்றாங்க கேட்கல, உங்க யூத புத்தி என்ன சொல்றாங்க கேட்கல. உங்க யூத புத்தியில, உங்க யூத மதத்தில உங்களுக்கு ஆபாசத்தை உங்க குர்ஆன் அனுமதிக்கும். உங்க ஆபாசத்தை நீங்க யார நபின்னு சொல்லி சித்தரிக்கிறீங்களோ அவங்க அனுமதிப்பாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபாசத்தை போதிக்கல, ஆபாசத்தை விதைக்கல. குர்ஆன் ஆபாசத்தை போதிக்கல, ஆபாசத்தை விதைக்கல. நீங்கள் ஆபாசத்தை செய்யலாம் சொல்லி போட்டு குர்ஆன் ஆதாரமா கட்டுறீங்க. சேர்ந்து சாப்பிடலாமா, வியாக்கியானமா இது? அன்னி பெண்ணோட பக்கத்துல உட்கார்ந்து வியாக்கியானமா இது? அடுத்து என்ன, கன்னி பரிசோதனை. அந்த கன்னி பரிசோதனை முன்னாடி பின்னாடி படிக்கணுமே இல்லையா? அந்த கன்னி பரிசோதனை ரொம்ப நேரம் அவர் 2 நாள் இல்ல 10 வருஷமா அவர் முத்தாலா செஞ்சிருக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. 10 வருஷமா இல்ல, நான் 10 வருஷமா கேட்கிறேன். நீ 10,000 வருஷம் நீங்க பாரு சொன்னாலும் அந்த 2 வயசு உங்களால படிக்க முடியும். அதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், அந்த கன்னி பரிசோதனை சம்பந்தமாக எதனால் அது சொல்லப்பட்டுச்சு? சும்மா யாராச்சும் கன்னி பரிசோதனை பத்தி பேசுவாங்களா? அந்த கன்னி பரிசோதனை அங்க எதற்காக சொல்லப்பட்டுச்சு? நீ முன்னாடி படிச்சு காட்டிங்க பாக்கும். அந்த 10 வருஷம் அதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 10 வருஷம் அதை உங்க இளைஞர்களுக்கு போதிச்சுட்டு இருக்கீங்க. அந்த 10 வருஷமா அங்க நீங்க மாசா நடத்துறீங்களே, அதுதானே போதிக்கிறீங்க. நாங்க மதரசால பாடம் நடத்தினாலும் முட்டாள கூடி போயிட்டான். அப்படி இது வரைக்கும் முட்டாள கூடல. ஆனா இப்ப சமீப காலமா கூடிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அதிகமா இதை தான் போதிக்கிறாங்க.
இவங்க இளைஞர்களுக்கு இவங்க மதரசாக்கள் இவங்க அதை தான் போதிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் முட்டை விலை கூடிக்கிட்டே இருக்குது என்பதையும் இங்க அவர்களை பதிவு செஞ்சிட்டாங்க என்பதையும் இங்க நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கிளிப் 115 போடுங்க. கியாஸ் என்றால் அது ஒரு ஆதாரமா சொல்லக்கூடாது. குர்ஆன்ல நேரடியா விளங்குறது அதனுடைய அர்த்தம், சிந்தித்து விளங்குறது அதனுடைய கருத்து. இந்த கருத்து தான் கியாஸ்ங்கிறீங்க. நாங்க குர்ஆன்ல சொல்றோம், அதை குர்ஆனிலிருந்து நேரடியாக விளங்குறதும் அதிலிருந்து சிந்தித்து விளங்குறதும் குர்ஆன் தான். அதாவது குர்ஆன்ல இருந்து நேரடியாக விளங்குறதும் அதுல சிந்தித்து விளங்குறதும் குர்ஆன் தான். அப்ப கியாஸ்ன்னு தனியா சொல்லக்கூடாது. குர்ஆன்ல இருந்து சிந்திச்சு உங்க ஆய்வு செய்து ஒன்னு சொல்லிட்டா, அதாவது மாமா வீட்டில் போய் சாப்பிடனா மாமா பொண்ணை பார்த்துட்டு சாப்பிடலாம் ஆய்வு, இந்த ஆய்வு குர்ஆன் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப குர்ஆனிலிருந்து சிந்தித்து விளங்குவது குர்ஆன் தான்னா, உங்களுடைய சிந்தனையை குர்ஆனுக்கு நிகராக கொண்டு வரீங்களே, இந்த மாதிரி ஒரு யூத சிந்தனை, இந்த மாதிரி ஒரு யூத சிந்தனை யார் சொல்லுவா? குர்ஆன்ல அதை ஆய்வு செஞ்சா ஆய்வுன்ட்டு போங்க, மூணாவது சொல்லுங்க குர்ஆன் சொல்றீங்களே. அல்லாஹ் சொல்றானே, லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி, முன்னும் பின்னும் பாத்தில் வராது நல்லா சொல்றானே. குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவைகளிடமிருந்து இது வந்திருந்தால் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கதீரா, பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகளை கண்டிருப்பார்கள் அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனும் உங்களுடைய ஆய்வு முன்னா இவ்வளவு அசிங்கமா தொட காட்டலான்னு சொல்லி தொட அவுரத்தில் எழுதி வச்சிருக்கீங்களே, இந்த ஒரு ஆய்வும் இது குர்ஆன்னு சொல்ல வராங்க. இதுவும் குர்ஆனா? இவ்வளவு போன காலத்தில் பேசினாங்க, குர்ஆன்ல ஆபாசம் அசிங்கம் இருக்காது, அசிங்கம் இருக்காதுல தொடையா காட்டுங்க, காட்டி ரோட்ல போங்க, என்ன கண்ணியமான ஆடை போட்டு வந்திருக்கிறார்கள் சொல்லுவாங்க. சோடா பொடின்னு சொன்னாங்கல்ல, நீங்க சோடா பொடி போட்டு போங்க, இங்க வராதிங்க, எங்களுக்கு அதை அவுரத்து விளக்கிட்டோம், முகனியில இருட்டடிப்பை எடுத்து காட்டிட்டோம், எங்க கண்ணுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வந்துடாதீங்க, போட்டுக்கிட்டு ரோட்ல போங்க, கண்ணியமான ஆடை. அஸ்ஸலாமு அலைக்கும். யூத வேலைகளை யார் செய்கிறார்கள் என்பதை அப்பட்டமாக நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். அதில் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய அவுரத்துனா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்னிங்கிற நூல்லேருந்து எடுத்து காட்டணும். படிக்கிறாரு, படிச்சுக்கிட்டே வந்துட்டு யாரோ ஒரு ஆள் கேட்டாங்களாம், வரிஜுன்னு சொன்னாங்களாம், துபுருன்னு சொன்னாங்களாம், இல்லையா அதில் அவருடைய இருட்டடிப்பு என்ன, அதை மட்டும் டக்குன்னு விட்டாரு. ஒஃபி ரிவாயத்தின் உஹ்ரா அன்னஹா ஃபர்ஜான், இன்னொரு அறிவிப்பிலே அகமது அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் 2 ஃபர்ஜு, முன்பகுதியும் பின்பகுதியும். சால் தூ அகமத, நான் அகமது அவர்களிடத்தில் கேட்டேன், மல் அவுரத்து, அவுரத் என்றால் என்ன? கால அல் ஃபர்ஜு ஒத்துபுரு, முன்பகுதியும் பின்பகுதியும் என்று சொன்னார் என்று இருக்குது. பார்த்துட்டு கேட்டாங்களாம், போனாங்களாம். யார் எழுதி? நாங்கள் எழுதுறோம். உங்க நூல தானே எழுதியிருக்கு. படிக்கிறதுல எவ்வளவு யூதத்தனம்னு பாருங்க. படிச்சா முழுசா படிக்க வேண்டியான கிண்டல். அது நானா எழுதி வச்சேன்? டிஎன்டி எழுதி வச்ச வாசகம் அது? உங்க இமாம் எழுதி வச்ச வாசகம். அதை படிக்கிறதுக்கு நம்ம ஆதாரம் வரும்போது சொன்னாங்களாம் இப்படின்னு போயிடுறது. என்ன படி, அதை படிச்சு சொல்லுங்க. என்ன படிக்கிறதுல இருட்டடிப்பு செஞ்சுட்டு யூதத்தை அப்படியே காட்டுறது அவங்க. அதன் கீழே என்னென்னவெல்லாம் இருக்குங்கிறத பின்னாடி அங்க நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதுக்கு அடுத்து தொடை, இந்த கால்ல இருந்து முழுசு மொத்தமா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொடை தெரிந்தவா இருக்காங்களே, யாரை கேள்வி பண்றீங்க? என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடையை திறந்த நிலையில ஹதீஸ் இருக்குல்ல புகாரில, கேளுங்க. அங்க திருப்பி யாரை கேள்வி பண்றான்னு பாருங்க. தொடைக்கு ஒரு வியாக்கியானம் தொல்காப்பியர் வந்துட்டாரு, இங்க இருந்து வர எல்லாம் நிர்வாணமா அல்லாஹ்வின் தூதர் நிர்வாணமா கிடந்தாங்கிறீங்களா? எங்க உயிரின் மேலான நபியை கேள்வி பண்றீங்களா? கிண்டல் பண்றீங்களா? இது யூதத்தனம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு போவாரு பாரு. அதை சொல்றது மட்டும் மத்தல நாம சொன்னோம் ரொம்ப பெருசா போடுவாரு. அதை படிக்கிற இடத்துல படக்குன்னு உள்ள உட்கார்ந்துருவாங்க. யார் யூதத்தனம் பண்ணுகிறார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொடை திறந்த நிலை இருந்து ஹதீஸ் இருக்கா இல்லையா? தொடைக்கு உங்களுடைய வியாக்கியானத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நிர்வாணமா கிடந்தாங்களா? அடுத்தவர்கள் முன்னாடி காட்டிக்கிட்டு இருந்தாங்களா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்வது இல்லையா, கிண்டல் செய்வது இல்லையா? அடுத்து அந்த 4 சாட்சி ஒருத்தர் விபச்சாரம் பண்ணா முடிவு செய்யணும்ல, நீ தான் முடிவு செய்ய கூடாதுல சொல்ற, சாட்சியை கொண்டு வந்து நிரூபிக்க கூடாதுல சொல்றீங்க. அந்த கேள்விக்கு பதில் வந்துச்சா? ஏன் நீ பிடிச்சவன் வந்து என் மனைவிங்கிறான், கணவங்கிறான், சந்தேகம் வருதுல, சாட்சியை கொண்டு வா. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். நீ யாருமே சொன்னீண்டா
நீ சாட்சியை கொண்டு வா என்று திருக்குறான்ல லவ்லா ஜாவு அலைஹி பி அர்பாத்தி ஷுஹதான்ங்கறானே. ஒரு ஆள் மேல நீ அவதூறு சொன்னீன்னா 4 சாட்சியை கொண்டு வாங்கறானே, கொண்டு வர சொல்லுன்னு சொல்றான். அப்போ இவன் வந்து மனைவியா கணவனாங்கிறதுல விபச்சாரி என்ற அடிப்படையில் பிடிபட்டா நீ கணவன் மனைவி என்பதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வரல கேட்கணும். நீ நிர்பந்தப்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்க, அதுக்கு பதில் வந்துச்சா? சொல்லக்கூடாது, நிர்பந்தப்படுத்த கூடாது சொன்னாண்டா விட்டுட்டு ஓடு. இது விபச்சாரத்தை தூண்டுவது இல்லையா? விபச்சாரிகளினுடைய ஊக்கப்படுத்துவது இல்லையா? எவ்வளவு ஆபாசங்கள்! என்ன 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து படி இதோ ஒரு சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு முன்னிலையிலே உடலுறவு கொள்வதை ஒரு அடிமை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன வாயை திறந்தீங்களா? எது கேவலமா தெரியல உங்களுக்கு? கணவன் மனைவி உறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அடிமை பார்க்கலான்னு எழுதி வச்சிருக்கீங்களே, ஹத்து கொடுக்கலான்னு எழுதி வச்சிருக்கீங்க. தாசீர் இருக்கா, அதுல கத்துல் வரையிலையும் போலான் இருக்கா, கொல்ற வரையிலையும் போவான் இருக்கா, லாபாசன் எழுதி வச்சிருக்கீங்க, தப்பே இல்லை எழுதி வச்சிருக்கீங்க. பதில் யார் யூதத்தனம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை அதுல பாருங்க. நம்ம ஆதாரத்தை காட்டும் போது அவருடைய படிக்கக்கூடிய விவரத்தையும் அவன் இதை ஒன்றிலே ரொம்ப வேகமா சவுண்டை கொடுத்து வருவாரு. அந்த இடத்துல அப்படி யாரோ ஒரு ஆள் சொன்னார்களான்னு போயிடுவார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொடர் விவரமாக அதாவது புகாரில 371வது செய்தியா வருது. சஹாபி அறிவிக்கிறாங்க, ஹஸரல் இஸாரான் ஃபஹ்திஹி, இறை தூதர் தன்னுடைய தொடையை விட்டும் கீழாடையை விலக்கினார்கள். ஹத்தா எந்த அளவிற்கு என்றால், இன்னி அன்துரு இலா பயாலி ஃபஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகத்துடைய தொடையை நான் பார்க்கும் அளவிற்கு விலக்கினார்கள். இந்த செய்தியை அடிப்படையாக வைத்துத்தான் இறை தூதரை பின்பற்றக்கூடிய நாங்கள், வஹியை பின்பற்றக்கூடிய நாங்கள், தொடை என்பது கண்டிப்பாக மறைக்க வேண்டிய பகுதி கிடையாது. ஹதீஸ்ல எவ்வளவு வருதோ அவ்வளவுதான். சரி, இவங்க துருல் முக்தார்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க? துருல் முக்தார் அதுல 1/436 வருது. அன் மாலிகின், மாலிக் இமாம் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹியல் குபுலு வ துபுரு ஃபகத், அது முன்துவாரம் பின்துவாரம் மட்டும் தான். சோடா புட்டி மதம் யாரும் விளங்கிடுச்சா? அவங்க துருல் முக்தார்ல இருக்குது. இப்ப எல்லாம் சோடா புட்டி மாட்டிக்கிட்டே திரிவாங்க போல் இருக்கு. ரத்துல் முக்தார்ல 3/249 வருது. வஅன் மாலிகின் ஹியல் குபுலு வ துபுரு ஃபகத், மாலிக் இமாம் வரக்கூடிய கருத்து அது முன்துவாரம் பின்துவாரம் மட்டும் தான். அதை மட்டும் சின்ன சோடா புட்டியை வச்சு மறைச்சா போதும். பொம்பளைக்கு முன்னாடி போகலாம், விவாதத்துக்கு வரலாம், விவாதம் பண்ணும்போது சோடா புட்டி போதும். இமாம் அகமது இப்னு ஹம்பலுடைய அவங்க சம்மதம் வரக்கூடிய கிதாப் அது காஃபி ஃபி ஃபிக்ஹி இப்னு ஹம்பல். இமாம் அகமது இப்னு ஹம்பலுடைய சட்டங்கள் தொடர்பாக வரக்கூடிய காஃபி என்ற நூல் பாகம் 1 பக்கம் 111 வருது. வஅன்ஹு, அகமது இமாமிடம் அறிவிக்கப்படுகிறது, அன்னஹா அல் ஃபர்ஜானி, அகமது இமாமுடைய கருத்துப்படி முன்துவாரம் பின்துவாரம் மட்டும்தான் அவுரத்து, கண்டிப்பா மறைக்க வேண்டிய பகுதி. ஏன்? புகாரில உள்ள ஹதீஸை வைத்து. அது முகனில வந்து 1வது ஜுஸ் 337 பக்கத்துல வருது. வலைசத் சுர்ரத்து வ ருக்பதாஹு மின் அவுரத்திஹி, தொப்புளும் அது மாதிரி முட்டுக்கால்களும் அவுரத் கிடையாது. நஸ்ஸ அலைஹி அஹ்மத் ஃபி மவாலியா, பல இடங்களில் அஹ்மத் இதை நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறார். நாங்க அதிகமா சொல்றோம் அகமது இமாமுடைய கருத்து, மாலிக் இமாமுடைய கருத்து சோடா புட்டி தான். நாங்க என்ன சொல்றோம்? தொடை தெரிந்தால் தப்பு இல்லைங்கிறோம். அகமது இமாம் பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். காலபிஹி மாலிக் வ ஷாஃபி, அதே மூலில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கருத்தை தான் மாலிக் சொன்னார், ஷாஃபி சொன்னார். உங்க துருல் முக்தார் இருக்குது, முக்தார் இருக்குது, ரத்துல் முக்தார் இருக்குது. முகனில அகமது இமாம் இதைத்தான் சொன்னார் என்று இருக்கிறது. அப்ப யாரு யூத மதம், யாரு வந்து இட்டு கட்ட கூட தெரிகிறதா? அடுத்து பாருங்க, நிறைய கேள்வி கேட்டோம். ஹிதாயாங்கிற நூல்ல வந்து நபி சொன்னதாக பல செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாந்தி அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டோம்? அதற்கு வாயை திறந்தீர்களா? ஆபாச மதுகப் என்பது இங்கே தெளிவாகி கொண்டிருக்கிறது. பாருங்க சகோதரர்களே, யூத புத்தி நான் யூதன் தான் அப்படின்றத எப்படி நிரூபிக்கிறார் அப்படின்னா, அதாவது 2 ஆம்பளையும் பொம்பளையும் உபச்சாரம் பண்ணிட்டா கையங்களையும் பிடிக்கிறாங்க. 4 சாட்சிகள் மூலமா நிரூபிக்கப்படுது. நிரூபிக்கப்படும் பொழுது அவன் வந்து அடுத்தவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டுமா? ஹத்து கொடுக்க கூடாது என்று தெளிவாக எழுதி வைத்து விட்டு, அவரிடத்துல சாட்சியும் கேட்க கூடாதுன்னு எழுதி வைத்து விட்டு, என்ன பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, வழி இல்லாவிட்டால் எங்க வார்த்தை இருக்கு? எப்படிப்பட்ட யூதத்தனம், எப்படிப்பட்ட யூத புத்தி! இப்படிப்பட்ட யூத புத்தியோட வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்க யூதர்களா? பதில் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, கேவலத்திலையும் கேவலம். பெண்ணுறுப்புக்குள்ள ஆம்லேட் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, எப்படி இது போடுறது? இப்படிப்பட்ட கேவலப்பட்ட சட்டங்களை எழுதி வச்சிருக்கீங்களே அப்படின்னா அது தடுமாறி வாசிக்கிறாரு. வேற இவருக்கு இப்படிதான் சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
எப்படின்னு பாருங்க. அதாவது கேள்வி கேட்டு எல்லாம் மதரசா மாணவர்லாம் இப்ப முட்டையோட வீட்டுக்கு உங்க வீட்டு வரிசையில வந்து நிக்க போறாங்கன்னு சொன்னவனையும் அம்மாடி இந்த மாதிரி என்னத்தையா முட்டையிட்டு ஊத்தி பார்த்துட்டாங்கன்னா என்னடா ஆகுறது நடுங்கி போய் நடுக்கத்துல என்னவா ஆசிரியர் அப்படின்றீங்களே. ஏன் தடுமாறி இந்த அபத்தை கூட தான் அப்பம்னு தடுமாறி வாச்சிட்டேன். அந்த எந்திரிச்சு நிக்குதா இல்லையான்னு பார்க்க சொல்லி போட்டிருந்தீங்களே. என்ன வாதம் அதுக்கு பதில வைங்க. அதை விட்டுட்டு முன்னாடி பின்னாடி மறுபடியும் இதுதான் காலையில இருந்து இதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து இருந்து முன்னாடி என்ன பின்னாடி என்ன, பின்னாடி விட்டா என்ன, முன்னாடி நக்குனா என்ன சப்புனா என்ன தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரு. முன்னாடி விட்டா என்ன பின்னாடி விட்டா என்னன்னா எடுத்து வாசிச்சு இப்ப விளக்கம் சொல்லணும். வாசிச்சு விளக்கம் சொல்லிட்டேன். நான் வாசிச்சு வார்த்தை அர்த்தம் வைத்து விட்டேன். நீங்க என்ன சொல்ல வேண்டும், இப்ப விளக்கம் சொல்ல வேண்டும். அதுல பாருங்க எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. அந்த ஸ்லேட போடுங்க. அதாவது மானம் என்பதெல்லாம் கிடையாதுங்க, வெக்கம்லாம் கிடையாதுங்க. மானம் கெட்டவர்கள் தான் என்பதற்கு அடுத்த ஆதாரம் என்னன்னா அந்த ஸ்லேடை காட்டுங்க. அதாவது சாட்சி சொல்றதை பத்தி எழுதுறாங்க. என்னவா, பெரும்பாலும் பெண்களில் இருந்து உண்டாகிடக்கூடிய சில விஷயங்களுக்கு யார் யாரெல்லாம் சாட்சி சொல்லணுமா கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க அப்படியே. அதாவது பெண்களில் இருந்து உண்டாகின்ற பிள்ளை பேரு, ஹைலு, கன்னித்தன்மை, கன்னி கழிதல், நல்லா கவனிங்க. கன்னியா இல்லையா, கன்னி கழிஞ்சிருச்சா இல்லையா, பால்குடி, பெண்ணின் மறைவிடத்தில் உள்ள குறைகள், இவைகள் அனைத்திற்கும் சாட்சி யாரை கொண்டு நிரூபணம் செய்யப்படும் தெரியுமா? 4 பெண்கள் வரணுமா, அல்லது 2 ஆம்பளைங்க போய் அதை உத்து பார்க்கணுமா. எல்லாம் உத்து பார்க்கறதா சட்டமா எழுதி வைத்திருக்கின்றார்கள். மானங்கெட்ட சட்டம், கேவலப்பட்ட சட்டம். 2 ஆம்பளைங்க போய் உத்து பார்க்க சொல்றீங்களே. அப்ப உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு ஏற்பட்டால் மதரசா மாணவர்கள் தான் போய் செக் பண்ணுவாங்களோ, வரிசையில் வந்துருவாங்க. இப்ப இந்த சட்டத்தை, இப்ப மங்கானியில் இருக்கக்கூடிய சட்டத்தை படித்தால் 4 பெண்கள் அல்லது 2 ஆண்கள் அல்லது 1 ஆண் 2 பெண்கள் சாட்சியாக்கப்பட வேண்டும். கேவலமா இல்லையா, வெக்கமா இல்லையா? என்னமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தினா சொல்றீங்களே, உங்களுடைய வீட்டு பெண்களை எல்லாம் கேவலப்படுத்துகின்றீர்களே. இப்படி போய் உத்து போய் பார்த்து சாட்சி சொல்லி என்றால் என் பொம்பளை பார்த்தா ஏத்துக்க மாட்டீங்களா? இதுக்கு உங்களுக்கு ஆம்பளை அஜர்த்து தான் வேணுமோ, காலி தான் வேணுமோ? கேவலம் இல்ல? இதுல வெக்கமே இல்லாம தொடையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். ஆமா, நீங்க தொடைய மட்டும் தான் பார்க்க மாட்டீங்க, உசும்புதா இல்லையான்னு பாப்பீங்க. அடுத்தவனுக்கு உறுப்பு பெருசா இருந்துச்சுன்னா, அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க வீட்டு பெண்கள் அனுப்பி வைப்பீங்க. அதுக்கெல்லாம் வெக்கம் இல்ல, அதுக்கெல்லாம் மான உணர்வு இல்ல. முட்டையை ஆம்லெட்ல விடுறதெல்லாம் நல்லா உத்து பார்ப்பாங்க, போக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஆம்லெட் மஞ்சக்கரு உள்ள போகுதா இல்லையா, வெள்ளக்கரு உள்ள போகுதா இல்லையா, அதை பாப்பீங்க. தொடைய மட்டும் கண்ணை பொத்திடுவாங்க. தொடர்ந்து சிறுசு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆம்லெட்டை ஊட்டும் போது தவறாம தகவல் சொல்லுங்க, முதலா வந்து நிக்கிறேன். உசும்புதா இல்லையான்னு பிரச்சனை வந்துச்சுன்னா தகவல் கொடுங்க. அதுக்குன்னு சில பெண்கள் இருக்கிறாங்க, அனுப்பி வைக்கிறோம். அப்படிதான் சட்டை எழுதி வச்சிருக்கீங்க. இது வெக்கமே இல்லாம நாங்க தொடைய பார்க்க மாட்டோம் சொல்றாங்க. வெக்கி தலை குனியணும். இந்த மதகு இல்ல உள்ள ஆபாசத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்குதா என்று நீங்கள் சிலாகிப்பீர்களே, ஆனால் வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இமாமுடைய தகுதியை பத்தி சொல்றாங்க. அவங்க மதுகம் நூல்ல இமாமுக்கு உரிய தகுதிகள் என்னென்ன என்பது நபி மொழிகள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இவங்களிடத்துல இந்த ஆபாச களஞ்சியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சும்மல்ல ஹசனு ஜௌஜத்தன், பல விஷயங்களை முன்னால குறிப்பிடுறாங்க. அதுல ஒன்னா சொல்றாங்க, பொண்டாட்டி அழகா இருக்கணும். நீங்க எல்லாம் இமாமா இருக்கிறீங்களா இல்லையா? உங்க பொண்டாட்டிலாம் அழகா இருக்காங்களா இல்லையான்னு யார் தீர்ப்பளிச்சது? உங்க மதுகப்ல உள்ளது இது புனித நூல் என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களே, ஆனால் இதன்படிதான் நீங்க இமாமா சேர்க்கப்பட்டீங்களா? மற்ற பெண்களோட உங்க பொண்டாட்டிகளை நிக்க வச்சு இமாம்கள் மத்த ஆட்கள் ஜமாத்து முத்தவள்ளிகள் கொத்தமல்லிகள் எல்லா ஆட்களையும் நிப்பாட்டு வச்சு, உன் பொண்டாட்டி சூப்பர் இமாம், நீ வா, நீ செலக்டட், நீ ரிஜெக்டட், உன் பொண்டாட்டிக்கு 2 பல்லு தெத்து பல்லு, அதனால நீ இமாம் இல்ல, இப்படிதான் சேர்க்கப்பட்டீங்களா? அழகு போட்டி வச்சீங்களா? இதுக்கு பேரு புனித நூல். அதே போல அதுல சொல்லப்படுது, சும்மல் அக்பர் உல் ஹசன் உல் அஸ்கர் உல்வன், பெரிய தலை சின்ன உறுப்பு. என்ன உறுப்பு? அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது அந்த கிளிப்பு போட்டுருங்க, 115 போடுங்க. கியாஸ் என்றால் அது ஒரு ஆதாரமா சொல்லக்கூடாது. குர்ஆன்ல நேரடியா விளங்குறது அதனுடைய அர்த்தம், சிந்தித்து விளங்குறது அதனுடைய கருத்து. இந்த கருத்து தான் கியாஸ்ங்கிறீங்க. நாங்க குர்ஆன்ல சொல்றோம், அதை குர்ஆனில் இருந்து நேரடியாக விளங்குறதும்.
அதை சிந்தித்து வழங்குறது கருத்து. அதை தான் நாங்கள் கியாஸுங்கிறோமா. அதாவது குரான்லேருந்து ஆய்வு செய்து ஒன்றை விளங்கினால் அது குரான் இல்லை, அதுக்கு வேற ஒரு பேர் கியாஸ்ன்னு நாங்கள் சொன்னால் அது குரான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன ஆதாரம்? இது குரானோட இணைச்சி வச்சிருக்கீங்களே, உங்களுடைய சொந்த யூத சரக்குகளை எல்லாம் குரானுக்கு நிகராக வச்சிருக்கீங்களே, அந்த யூத பையன் குரானில் இருட்டடிப்பு பண்ணுறான், குரானை அழிக்கணும்னு நினைக்கிறான். நீங்கள் குரானோடு சேர்த்து உங்களுடைய யூத சிந்தனைகளை சேர்த்துக்கிறதுக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஆதாரத்தை காட்டணும். அதே போல் வந்து நான் லாஸ்ட் உரையில் பேசும்போது ஒரு சில விஷயத்தை முக்கியமாக சொல்லாமல் விட்டுட்டேன். அதாவது இந்த சோடாபுடி மேட்டர் சொன்னாங்கல்ல, நம்ம ஒரு சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து ஜட்டி போட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க, ரோட்டில் போங்க, எங்களுக்கு முன்னாடி வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டோம். அதில் ஒரு கூடுதலாக ஒரு செய்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா நம்ம பேசுனதை வச்சு பிடிச்சிருவாங்க. எப்படி பிடிப்பாங்கன்னு கேட்டால், ரோட்டில் போகிறாங்கல்ல, போகும்போது நாயை கவிடும் அல்லது போலீஸுக்கெல்லாம் இழுத்து போட்டு மிதிச்சு போடுவான். பிடிச்சிட்டு வந்து விட்டு, நீங்கள் தான் விவாதத்தில் சொன்னீர்கள், உங்கள் பேச்சை கேட்டுத்தான் நாங்கள் இப்படி போனோம், நீங்கள் தானே சொன்னீர்கள். ஒரு தாசீர் என்றால் என்ன தெரியுமா? ஒரு எந்தவித அநியாயமும் ஹக்கு இல்லாமல் ஒருவன் செயல் மூலமாக சொல் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டால் அவன் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் சொன்னீங்களே. இப்பொழுது என்னை தூக்கி போட்டு மிதித்து விட்டார்கள் ஜட்டி போட்டதனால். அதனால வந்து எனக்கு நீங்க இதுக்குரிய பரிகாரத்தை நஷ்டஈட தரணும்னு சொல்லி தயவு செஞ்சு எங்ககிட்ட வந்துடாதீங்க, இதுக்கு நாங்க பொறுப்பு அல்ல. அதனால் நீங்க அதை நிரூபித்து காட்டுங்க. இப்போ அந்த உறுப்பு மேட்டர்லாம் எடுத்துருக்காங்க, அது விளக்கிடுங்க. அது என்ன உறுப்புங்கிறீங்களே. ஏன்னா வந்து மிசுவாக்கு குச்சி சப்புறதுனாலே அந்த சப்புறது சிந்தனை அப்படிதான், அந்த சப்புறது தான் மிசுவாக்கு குச்சி சப்புறதுன்னு வருது. மிசுவாக்கு குச்சி சூப்புறதுன்னா அந்த சப்புறதுன்னு சொல்லி சிந்தனை இந்த அளவுக்கு பேதலித்து போயிருக்கிறது. அதனால உறுப்புங்கிறாங்க, அது என்ன உறுப்புன்னு தெளிவாக விளக்கிடுங்க. அப்புறம் நம்ம ஒரு ஹதீஸை சொல்லியிருந்தோம். ஹதீஸில் அந்த செய்தி ஒரு சட்டத்தை அவங்க விளக்கும் போது ரொம்ப ஆபாசமாக ரொம்ப அசிங்கமாக வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்களே. ஒரு சில சட்டங்களை வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு விமர்சித்தது ஆபாசமாக விமர்சிச்சாங்க. சில சட்டங்களை அர்த்தம் வச்சதே ஆபாசமாக தான் அர்த்தம் வச்சாங்கன்னு எடுத்து போட்டோம். அது இப்பவும் அதை அப்படியே பதிவு பண்ணுறாங்க. அங்கே அவங்க இதில் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஒரு நாள் பெண் குழந்தையுடன் சேர்ந்தால் அப்படிங்கிறார். இருக்கா சட்டம்? அப்படியே சொல்லியிருக்கு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டதுன்னா சிறுமியுடன் சேர்ந்தால் தூக்கி போட்டு மிதிச்சு கொல்லு. அந்த சிறுமின்னு சொல்லும் போது வலவு பிந்தையோ மீன் அளவை சொல்றாங்க. சிறுமினா 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை நினைச்சுக்காத. ஒரு நாள் பிறந்த குழந்தைன்னு அளவு சொல்லப்பட்டா ஒருத்தனை பார்த்து நம்ம சொல்றோம், நீ என்ன பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் நீ தவறு செய்தால் உன்னை அடிச்சு கொல்லுவேன், நீ கல்யாணமானவனா இருந்தா அப்படின்னு நம்ம சொன்னா, பார்த்தீர்களா ஒரு நல்லவர் விபச்சாரம் செய்ய சொல்லிவிட்டார், தூண்டி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அபாண்டமா அசிங்கமா நீங்க கற்பனை பண்ணிட்டு வச்சிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஒரு குற்றவியல் விஷயம் வரும்போது ஒரு விஷயத்தை குற்றவியல் விஷயங்கள்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்துல அவங்க தவறு செஞ்சுட்டேன்னு வந்து சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்லக கப்பல்த வ கமஸ்த வ நவர்த, நீங்க வந்து முத்தம் கொடுத்திருக்கலாம் அல்லது நீங்க வந்து பார்த்திருக்கலாம்னு சொல்லி ஒன்னொன்னாக நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்தஹா, நீங்க வந்து அந்த விபச்சாரத்தை நேரடியா செஞ்ச அந்த வார்த்தையை சொல்லி கேட்கறாங்க. இப்படி கேட்டு அதுக்கு பிறகு அவங்க தண்டனை கொடுக்கறாங்க. அப்போ ஒரு விபச்சார குற்றம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக விபச்சாரம் செய்திருந்தால் சும்மா கட்டி பிடிச்சாலும் விபச்சாரம் இல்ல, அதுக்கு தஅசீர் இருக்குன்னு நாங்க சொல்றோம். நீங்க என்ன தண்டனை சொல்றீங்கன்னு தெரியல. அப்ப ஒருத்தர் முத்தம் கொடுத்தா, ஒரு பெண்ணோட முத்தம் கொடுத்தா, கட்டி பிடிச்சா, இதெல்லாம் விபச்சாரம் இல்ல. அப்ப கட்டி பிடிச்சால் அவனுக்கு விபச்சாரம் இல்ல, அவனுக்கு விபச்சாரத்தினுடைய தண்டனை கொடுக்க கூடாது, தஅசீர் இருக்கு. ஒருத்தன் பெண்ணை முத்தம் கொடுத்தால் அது ஆபாசமாக முத்தம் கொடுத்தாலும் அவனுக்கு விபச்சார குற்றம் இல்லை, தண்டனை இருக்கு இப்படின்னு சொல்ற ஆபாசமா. அதாவது பெண்ணை கட்டுப்பிடித்தால் இஸ்லாத்துல விபச்சாரம் சொல்லப்படாது, அது அசிங்கமான செயல், அதுக்கு தஅசீர் இருக்குன்னா ஆபாசம். இது ஆபாசமா? ஆபாசத்துக்கு சட்டம் சொல்லி இருக்குன்னு விளக்குறோம், இது ஆபாசம் சொல்லி அவர்களுடைய யூத நச்சு கருத்தை எந்த அளவுக்கு பித்தலாட்டம் பண்ணி வாசிக்கிறதுல செய்யறதுல இன்னும் எடுத்து வைப்போம், வாசிக்கிறத செய்யறதுல போட்டிருக்காங்கன்றத பாக்குறோம். அதே போல வந்து இந்த ஒரு அபூ ஹனீஃபா இமாம் ஒரு பெண் வந்து இந்த முஸ்தஜரா என்ற ஒரு பெண் காசு கொடுத்து விபச்சாரம் செய்யப்பட்டாலும் ஒரு சட்டத்தை அவங்க பதிவு பண்ணி அவரே விளக்கினாரு. என்ன விளக்கினாரு? அபூ ஹனீஃபா இமாம் இடத்துல வந்து இது விபச்சார குற்றமா எடுத்துக்க ஹத்து இல்லைன்னா இஸ்லாம் சொன்ன அந்த தண்டனை இல்லை. அந்த இஸ்லாம் சொன்ன தண்டனை கல்யாணம் ஆனவனாக இருந்தால் கல்லடிச்சு கொள்றது, திருமணம் ஆகாதவனாக இருந்தால் கசேடி கொடுக்கிறது, இந்த தண்டனை இல்லை, தஅசீர் இருக்கிறது. அந்த நீதிபதி பார்ப்பார், குற்றத்தினுடைய அளவை பொறுத்தும் ஆளை பொறுத்தும் சூழலை பொறுத்தும் தண்டனை கொடுப்பார். அபூ ஹனீஃபா இமாம் கருத்து இருக்கு, தண்டனை இருக்குன்னு வருது. பிரச்சனை என்ன? இது விபச்சாரமா இல்லையா? அதாவது இஸ்லாம் சொன்ன அந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனை வரக்கூடிய குற்றமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் மதுஹபனுடைய கருத்து, ஹனஃபி மதுஹபனுடைய கருத்து, அதுலயே அவரு பதிவு பண்ணாரு, அது விபச்சாரம், அதுக்கு தண்டனை கொடுங்கன்னு. இப்ப பிரச்சனை ஆபாசமாங்க. இது இந்த விஷயம்
இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனை வருமா வராதா, இதுதான் பிரச்சனை. இது எவ்வளவு தண்டனை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, எவ்வளவு ஆபாசமா அசிங்கமா சித்தரிக்கிறீங்க. அதாவது இதுல இன்னொரு விஷயம் வழங்குது, அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. மதுஹப் என்பது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாணவர்கள் தான். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், முகமது ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் ஃபத்வாவாக இருக்கிறது. அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் அவர்களுடைய ஆசிரியர். மதுஹப் என்பது ஆளை பின்பற்றுவதில்லை, ஆய்வை பின்பற்றுவது என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம். ஆய்வை பின்பற்றுகிறது, ஆளை பின்பற்றல. ஆசிரியரை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னா அபு ஹனீஃபா இமாம் சொல்லிட்டாங்க, அதை கேட்டுட்டு போங்கப்பா, நீங்க யார்ப்பா மாணவர்கள் சொல்றதுன்னு அவங்களுக்கு ஃபத்வாவா இருக்காது. அப்ப மாணவர்கள் சொல்லப்பட்டாலும் அந்த ஆய்வு சரி என்றால் ஆசிரியராக இருந்தாலும் மதிப்பு கொடுப்போம். அவர்கள் அபு ஹனீஃபா இமாமாக இருக்கட்டும், உஸ்தாதா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், தக்லீது செய்ய மாட்டோம், கண்மூடித்தனமாக பின்பற்ற மாட்டோம் சொல்லி இதுல ஒரு விஷயம் விளங்குது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பெண்கள் ஜியாரத் இல்லை, ஆமா இல்லை. பெண்கள் ஜியாரத் இருக்கு, ஆமா இருக்கு. சூனியத்துக்கு இப்படி விளக்கம், ஆமா இப்படி விளக்கம். சூனியத்துக்கு இப்படி விளக்கம் மாத்தி விட்டேன், ஆமா இப்படி மாத்தி விட்டீங்க, கரெக்ட் தான். கந்திருஷ்டி என்பது குர்ஆன் ஹதீஸ் படி இருக்கு, ஆமா இருக்கு. கந்திருஷ்டி குர்ஆன் ஹதீஸ் படி இல்லை, அது செட் ஆக மாட்டுது, ஆமா செட் ஆக மாட்டுது. இதுதான் தக்லீது, இதுதான் தக்லீது ஜமாத், கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஜமாத். அடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய சட்டத்திற்கு மாற்றமாக ஒருவர் பேசினால் அந்த அமைப்பில் அவர் இருக்கவே மாட்டாரு, தூக்கிடுவீங்க. தக்லீது ஜமாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க சட்டம் பேசுறாங்க. எடுத்து 114 கிளிப் போடுங்க. 14 ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத்ங்கிற ஒரு சஹாபி, பெரிய வீரர், மாவீரர். அந்த காலித் இப்னு வலீத் என்றவருடைய தலைமையில பனு ஜுதைமாங்கிற ஒரு கூட்டத்தினருக்கு எதிராக ஒரு படை, அவங்க சில சில்மிசம் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் அறிவிக்கப்படுது. யுத்தத்துக்கு படை எடுத்து போயிட்டார். யுத்தம் நடக்குது. பனு ஜுதைமாங்கிற கூட்டத்தினருக்கும் காலித் இப்னு வலீத் தலைமையில் இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும் பொழுது ஓரளவுக்கு கை முஸ்லீம்களுடைய எடுத்து போய் வாங்கிடுச்சு. அந்த என்ன பண்ணாங்க, நாங்க யுத்தத்துக்கு வரல பாட்டாங்க. யாரு அந்த எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க, யுத்தத்துக்கு வரல, நாங்கள் அஸ்லம்னான்ட்டாங்க. நாங்க இஸ்லாத்துல உங்களோட சேர்ந்துடுறோம், நாங்கள் முஸ்லீம் ஆயிடுறோம், எங்களோட நீங்க சண்டைக்கு வரக்கூடாது, நாங்கள் உங்களை சேர்ந்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, காலித் இப்னு வலீத், இவங்க உயிரை காப்பாத்திக்கிறக்க நடிக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மக்கள், அவங்க எதிர் தரப்பினர் இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னு சொன்ன பிறகும் அஸ்லம்னான்ட்டாங்களாம், இஸ்லாம் ஆயிட்டோன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க சொல்றாங்கன்னு சொல்லி அவங்கள போட்டு கொல்லணுங்கிறாரு. இது இந்த செய்தி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மேல அபாண்டம், பொய், இப்படி அவர்கள் தீர்ப்பு செய்யல, இந்த மாதிரி நடந்துக்கலன்னு நான் அபாண்டத்தை எடுத்து வைக்கிறேன். இதுக்கு நீங்க பதில சொல்லணும். அதே போல 119 கிளிப் போடுங்க. அதே மாதிரி ஒரு நாள், இது 1176வது ஹதீஸ், பள்ளிவாசலுக்கு இப்னு உமர் வர்றாரு. வந்தா மக்கள் லுஹா தொழுதுட்டு இருக்காங்க. ஒரு 10 மணி 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லுஹா தொழுதுட்டு இருக்காங்க. என்னப்பா தொழுறீங்கன்னு கேட்கிறாரு. லுஹா தொழுகிறோம். உடனே என்ன செய்யறாரு, ஃபகால பிதாத்துன், என்ன பிதத் செய்றீங்களா நீங்களா அப்படிங்கிறாரு. சுன்னத்தான ஒரு தொழுகை தொழுகிறாங்க, அவர் அதை அப்ஜெக்ஷன் பண்ணி பிதாத்துன்னு கண்டிக்கிறார். அப்படி கண்டித்தார் என்று புகாரில 1776வது ஹதீஸ்ல இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குது, லுஹா தொழுகை என்று நமக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இருக்கிறாங்க, அதுக்கு சான்று இருக்குது. அது இல்லைன்னு யாரு மறுக்கிறா, ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க, இப்னு உமர் மறுக்கிறாரு. இப்னு உமரே சொல்றாரு, எங்க பாப்பா தொழுவாரு, உமர் மறுத்திருக்காரு. அப்ப உமரும் செய்யல, அபூபக்கரும் செய்யல, இவ்வளவு பேரும் செய்யல என்று ஒரு தகவல் வருது. அதனால லுஹா சுன்னத்து இல்லைன்னு சொல்லுவதா? அப்ப இந்த செய்தியில பாருங்க, இப்னு உமர் அவர் ஒரு புகாரி ஹதீஸ் நம்பர் சொல்றாரு. அதுல பார்த்தா அந்த மாதிரி அவர் சொல்ற மாதிரி ஹதீஸ் எல்லாம் கிடையாது, இல்ல. அதனால பித்அத் என்று கண்டித்தார். ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டித்தார்கள், பதிவு செய்யறாங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்தார்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவுலன்னு மறுத்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. தொழுவுல அப்ப உமர் ரலியல்லாஹு மறுத்தார்கள் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த அவர் சொல்ற ஹதீஸ்ல அப்படி இல்ல. அதனால நீங்க எடுத்து என்ன செய்யுங்க, என்ன அது, இது பித்தலாட்டமா இல்லையா? ஒரு சஹாபி மேல விமர்சிக்கும் பொழுது எப்படி சொல்லி இருக்கணும், எந்த மாதிரி சொல்லி இருக்கணும்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பித்அத்தை கண்டிச்சாங்க, ஒரு சுன்னத்தான ஒரு விஷயத்தை கண்டித்தார்கள். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, பதிவு செய்து வச்சிருக்கீங்க. இந்த விஷயத்தை நீங்க தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதே போல பாருங்க, இவர்கள் இவங்களுடைய
விளக்க உரை தப்சீர்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா 65வது நம்பர்ல மனைவிக்கு எதிராக சத்தியம் செய்தல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல எழுதுறாங்க. குரான்ல வந்து ஒரு வசனம் வருது, அதாவது பெண்களிடத்துல சத்தியம் செய்தால் பெண்களிடத்துல அல்லா மேல சத்தியமா உன்னோட சேர மாட்டேன்னு சொல்லி 4 மாசம் இவன் வந்து பெண்களோடு சேராமல் இருந்தால் தலாக் ஏற்பட்டுரும், அல்லது 4 மாசத்துக்குள்ள இவன் சத்தியத்தை முறிச்சால் அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். இதை வந்து என்ன செய்யறாரு, இந்த ஒரு வசனத்துக்கு அவர் விளக்கம் எழுதுற போது அவர் விளக்கத்தை எழுதிட்டு வரும்போது சொல்றாரு, சிலர் மனைவியுடன் வெறுப்பு கொண்டு அவளுடன் வாழ்க்கை நடத்தாமலும் அவளை விவாகரத்து செய்யாமலும் கொடுமைப்படுத்துவர். 4 மாதம் கடந்த பின்னும் மனைவியின் மீது வெறுப்பு கொண்டு பிரிந்திருந்தால் 4 மாதங்களுக்குள் மனைவியுடன் உறவை புதுப்பிக்காவிட்டால் அதே விவாகரத்தாக அறிவிக்கும் கடமை ஜமாத்துகளுக்கு உண்டு. அந்த அதிகாரம் இந்த வசனத்தின் மூலம் சமுதாய தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். வசனம் சொல்லுது, சத்தியம் பண்ணி உன்னோட சேரமாட்டேன்னு சொன்னா இந்த சட்டம்னு வருது. அவர் அதை எடுத்துக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு மனைவியோட ஒருத்தர் சேராமலும் பிரியாமலும் இருந்தா ஜமாத்துக்கு பிரிச்சு விடுற கடமை இருக்குன்னு இந்த வசனத்திலிருந்து விளங்குதுன்னு சொல்றாரு. இந்த வசனம் சத்தியத்தை பத்தி பேசுது. இவ சத்தியம் பண்ணி பிரிஞ்சில்ல, இவ சும்மா பிரிஞ்சிருக்கிறான், கொடுமை பண்றான். கூப்பிட்டு வச்சு ஜமாத்து பிரிச்சு விடணும்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல. இவர் என்ன சொல்றாரு, பிரிச்சு ஜமாத்து விடலாம், பிரிச்சு விடலாம், கணவனும் மனைவியும் இப்படி இருந்தா பிரிச்சு விடலாங்கிற அதிகாரம் ஜமாத்துக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. இது இந்த வசனத்திலிருந்து விளங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி இந்த ஜமாத்துக்கு இந்த வசனத்துல எப்படி இருக்கு, அது எப்படி விளங்குது, குர்ஆனுக்கு எதிரான கருத்து? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிறுமியுடன் உறவு கொள்வது, அதில் நம்ம கேட்ட கேள்வியை மட்டும் கரெக்டாக மறைச்சிட்டு சின்ன புள்ளண்டா என்ன வயசு அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றாரு. நான் வாசித்ததை திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபலவு அவுலஜ முகல்லஃபுன் ஸக்கரஹு ஃபி ஃபர்ஜி ஸகீரத்தின். ஒரு ஆண் தன்னுடைய ஆண்குறியை ஒரு சிறுமியினுடைய பெண்குறியில் நுழைத்தால், இதைத்தான் கேட்டோம், ஆபாசம். அதுக்கு பிறகுதான் வலவு பிந்த யோமின், அது ஒரு நாள் குழந்தையாக இருந்தாலும் சரியே. இவர் ஒரு நாள் குழந்தைக்கு மட்டும் படிச்சுக்கிறாரு. அந்த ஒரு நாள் குழந்தையினுடைய மர்ம உறுப்புல போய் இவன் நுழைத்தான் எழுதிருக்கீங்களா, இது ஆபாசம் இல்லையான்னு கேட்டோம். பதில் வந்துச்சா? அதுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்ற, அன்னல் மர்அத்தல் முகல்லஃபத லவ் அத்கலத் ஸக்கர சபியின். ஒரு பெண்மணி அவ ஒரு சிறுவனினுடைய தக்கரை ஆண்குறியை ஃபீ ஃபர்ஜிஹா அவளுடைய பெண்குறியில் நுழைத்துக் கொண்டால், அதுவன் வலவு இப்ன யௌமின், ஒரு நாள் குழந்தையா இருந்தாலும் சரிதான். இந்த ஒரு நாள் குழந்தை கேட்கல, அந்த ஒரு நாள் குழந்தையினுடைய மர்ம உறுப்பை தூக்கிட்டு போய் ஒரு பெண் வந்து உள்ள நுழைச்சிக்கிட்டான்னு சொன்னீங்களே, இது ஆபாசம் இல்லையான்னு கேட்டா அதை மட்டும் கரெக்டா விட்டுறாரு. இதை படிச்சு இந்த வாசகத்தை படிச்சுட்டு இது ஆபாசம் இல்ல, ரொம்ப அற்புதமா தான் இருக்குது, நாங்க எல்லா இடத்துலயும் என்ன செய்வோம் பேசுவோம்னு என்ன செய்யுங்க சொல்லுங்க. அடுத்தது லவ் இஸ்தாஜர இம்ராஅத்தன் லியஸ்னி பிஹா, விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி ஒருத்தன் வாடகைக்கு ஒருத்தனை வச்சா அவனுக்கு ஹத்தி இல்லை, எங்க ஆபாசம் இருக்குன்னு ஆபாசத்துக்கு கேட்கல. இது விபச்சாரத்தை இது தூண்டுற மாதிரி இல்லையா, பணத்தை கொடுத்துட்டு செஞ்சா ஹத்தி இல்லைன்னு எழுதியிருக்கிறார் அபு ஹனீஃபா. ரெண்டா போட்டு அதை சொன்ன உடனே இங்க இருந்து அவர் பேசினா இவர் பேசினார், கடைசியில பாத்தீர்கள் நாங்கள் தக்லீது செய்பவர்கள் இல்லை. அபு யூசுப் சொல்லி இருக்காரு, அவர் மாணவர் தானே. முகமது அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, அவர் மாணவர் தானே. அவர்கள் அடிப்படையில் ஃபத்வா கொடுப்போம், நாங்கள் யாரையும் தக்லீது பண்ண, அது முதல்ல சொல்ல வேண்டியான. அபு ஹனீஃபா சொன்னது தப்புதான் சொல்ல வேண்டியான. இவ்வளவு ரவுண்டு சுத்துனி என்ன, அது அந்த ஹத்தி என்பது பல வகையில் இருக்கிறது, தாசீர் என்று 4 மணி நேரம் விளக்கம் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க என்ன? அபு ஹனீஃபா சொல்ல தப்பு, தெளிவா சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, சொல்லிட்டே தான் முடிஞ்சிருமே. அபு ஹனீஃபா தவறாக சொல்லுவார், இந்த விஷயத்தில் தப்பா சொன்னாரு, அந்த ஆளுக்கு ஹத்து தான் கொடுக்கணும், அடிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. நாங்க தக்லீது பண்றது இல்ல, நீங்க தான் தக்லீது பண்ணி ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சு ஒன்னு ஆரம்பிக்கும் போது உங்க இமாம்களுடைய என்னென்ன ஆமாசாமி போட்டீங்க, எதற்கெல்லாம் சொன்னீங்க, ஒரே இமாம்லயே எத்தனை வகையான கருத்துக்கள் வந்திருக்கு. அடுத்த அமர்வுல அள்ளி போடுவோம், வேற போட வேண்டி இருக்கனால. இமாமுடைய தகுதிகளை பத்தி சொன்னோம். அதில் உறுப்பு சிறியதாக இருக்கும், தலை பெருசாக இருக்கும் சொல்லும்போது அது எந்த உறுப்புன்னு நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு. நாங்கள் தான் உங்ககிட்ட கேட்கணும். அது எந்த உறுப்பாகவும் இருந்துட்டு போகுது, அது எங்களுடைய கேள்வியே இல்லை, பிரச்சனையே இல்லை. மதுஹபில் எந்த உறுப்பு எடுத்தாலும் முன்னால பின்னாலும் தான் இருக்கு. அது எந்த உறுப்பு என்பது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அதில் நாங்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், வாதத்தை ஒழுங்காக கவனிங்க.
அதுல நாங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், இமாமுடைய தகுதியாக நபிமொழிகளில் பலவை சொல்லப்பட்டிருக்கும் போது பொண்டாட்டி அழகா இருக்கணும்னு ஒரு தகுதியை உங்க மதுஹப் நூல்ல எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டதுன்னு கேட்கிறோம். தலை பெருசா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது எந்த நபிமொழியின் அடிப்படையில் எழுதப்பட்டதுன்னு கேட்கிறோம். அந்த உறுப்பு எந்த உறுப்புங்கிறது கூடிய கேள்வி இல்லை. இந்த சட்டம் எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டது, எந்த நபிமொழியின் அடிப்படையில் ஏற்றப்பட்டது. ஏன் நீங்க என்ன வாதம் வைக்கிறீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்க மதுஹப் நூல்ல எந்த சட்டத்தை எழுதியிருந்தாலும் நாங்க குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறோம், ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறோம். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. அதை நிறுவனத்துக்கு தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அது எந்த உறுப்பு, இது எந்த உறுப்பு, அது எங்கிட்டு சொருகிறது, இதை எங்கிட்டு நுழைப்பது, அந்த பிளக் பாயிண்ட பத்தி நாங்க கேட்கல. பொண்டாட்டி அழகா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்க, எந்த குர்ஆன் வசனத்தோ அதை அள்ளி போடுங்க, பதில் முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். தலை பெருசா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்க, இந்த இருக்கு நபிமொழி, புகாரில் இருக்கிறது, முஸ்லிமில் இருக்கிறது, அஹ்மதுல இருக்கு, அபூதாவுதுல இருக்கு, அள்ளி போடுங்க. ஹதீஸ்ல உள்ளத படிச்சு காட்டுங்க, முடிஞ்சு போச்சு. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். அதற்கு களம் அமைத்தும் கொடுத்தும் கூட நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? கேட்கறதுக்கெல்லாம் பதில் வரல. சவுண்டு தான். உங்களோட நாங்க டாப்பா சவுண்டு போடுவோம். சவுண்டு விடுறது உள்ள விஷயம். சவுண்டு விடுவதற்காக வேண்டி வாதத்தில் உட்கார்ல. நீங்கள் சத்தம் விட்டால் அதை விட கட்டிடம் அதிரக்கூடிய அளவுக்கு நாங்க சத்தம் போடுவோம். அது விவாதம் இல்லை. நாங்க ஒரு கேள்வி வச்சா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேள்வி வைக்கும்போது அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். நீங்க ஒரு சில கிளிப்புகளை எல்லாம் போட்டீங்க, அதுல பல தில்லுமுழு வேலைகள் எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. பல மணி நேரம் பேசி வீடியோக்குள்ள இருந்து வெறும் 5 செகண்ட் போடுவார் பாய். 5 செகண்ட் போட்டுவிட்டு பாத்தீங்களா என்ன விவகாரம்னு பாக்குற மக்களுக்கும் விளங்காது, அவருக்கே விளங்குதா இல்லையாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்ப இதுல நீங்க என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், வெறுமன உணர்வை தூண்டுவதல்ல விவாதம், உணர்ச்சிகளை தூண்டுவதல்ல விவாதம், உரத்து சப்தமிடுவதல்ல விவாதம். பதில் சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம். அதே போல நபிகள் நாயகத்தினுடைய பெயரால் பிஜி அப்படி சொன்னாரு இப்படி சொன்னார்னு கொந்தளிக்கிறீங்களே, உங்க மதுஹப் நூல்ல ரசூலுல்லாஹ் சொல்லாததை எல்லாம் சொன்னதாக புலையை வைத்திருக்கிறார்களே, இடைச்சல்கள் செய்திருக்கிறார்களே, இட்டு கட்டி இருக்கிறார்களே அப்படின்னு பல செய்திகளை சொன்னமே, அதுக்கு வாயை திறந்தீங்களா? பிஜே சொன்னா கொந்தளிப்பாரு, பிஜே சொன்னா அப்படியே உணர்ச்சி ரத்தம்லாம் கொதிச்சு தாரை தாரையாக வலியும். அவங்க நூல்ல எழுதியிருந்தா வாயை பொத்தி கொண்டு அமைதியா இருப்பார்கள். இதுதான் இவருடைய லட்சணம், இதுதான் இவருடைய கேவலப்பட்ட நிலை, இதுதான் யூத புத்தி என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்து பாருங்க சகோதரர்களே, அதாவது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அபூ ஹனீஃபா இமாம் சொன்னது தவறு, ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. மதுஹபினுடைய அடித்தளமா வைத்திருக்கக்கூடிய அபூ ஹனீஃபாவை அடித்து நொறுக்கி விட்டீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து அல்லாஹ் அதை வரவழைத்து நாங்க இருக்கக்கூடிய மதுஹப்ல எங்க இமாம் தப்பாதான் முடிவெடுத்திருக்கின்றார், வரவழைத்து விட்டான். இதைத்தான் இவ்வளவு நாள் நாங்க கத்திக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஆதரவா கொள்கை பரப்பு செயலாளர் வேலையை ஆரம்பிச்சிட்டார், கையில் எடுத்துட்டார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, தக்லீத பத்தி பேசலாமா? பெண்ணுறுப்பை செக் பண்றதுக்கு 2 ஆம்பளைய போய் நீ அந்த பெண்ணுடைய மர்ம உறுப்புல என்னென்ன குறைபாடு இருக்குன்னு சாட்சி போட்டிருந்தீங்களே, கேவலமா இல்ல? இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை எழுதி இருந்தால் நம்ம வீட்டுக்கு ஆம்பளைங்க படையெடுப்பாங்களே என்ற அந்த பய உணர்வு, வெக்க உணர்வு உங்களுக்கு இருக்கின்றதா? அதை மகானில எழுதினதுனால அதுதான் சட்டம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் தக்லீத பத்தி பேசுனீங்க. பிஜே தப்பு பண்ணாலும் பிஜேவையும் கண்டிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் உருவெடுத்திருக்கின்றது. எத்தனை செய்திகள்ல சகோதரர் பிஜே அவர்களுடைய ஆய்வு தவறு என்பதை சுட்டிக்காட்டி சகோதரர் பிஜே அவர்களை திருத்தி இருக்கின்றார், எல்லாம் சொன்னோம், எல்லாம் பட்டியல் போட்டிருக்கின்றோம். அப்ப உங்க இமாமுக்கு வந்தா மட்டும் கூட எங்க இமாம், நாங்க எங்கள்ல உள்ள ஒரு தாய்க்கு வந்தா கூடாதா? என்ன பேசுகின்றீர்கள்? அப்ப எப்படின்னு பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி பாருங்க, கன்னி பரிசோதனை பற்றி கேட்டதுக்கு வாயை துறக்கல, முட்டை இன்னும் வெந்துச்சா வேகலையான்னு தெரியல. போடுங்க புகாரி அந்த 459வது இது போடுங்க. ஆனா ஹனஃபி இமாம் சொல்றாங்க இந்த ரெண்டையும் தனித்தனியா தான் செய்யணும். ஏன்னா அதே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்க்கொப்பளித்தார்கள், அதே போன்று மூக்கையும் சுத்தம் செய்வார்கள், சலாசம் பி சலாசின் மும்மூன்றாக செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. மும்மூன்றாக செய்தார்கள். வாய்க்கொப்பளித்தல் என்பது 3 தடவை தனியாக, அதே போன்று மூக்கை சுத்தம் செய்வது 3 தடவைகள் தனியாக. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே இது தனித்தனியாக செய்ய வேண்டும் என்று ஹனஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்.
இதெல்லாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னு கேட்டா, ஷாஃபி மதஹப் என்றாலும் ஹனபி மதஹப் என்றாலும் எல்லாம் ஹதீஸ்களுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன அப்படிங்கறத நம்ம புரியும். பாத்தீங்களா, இதுல என்னன்னா புகாரில ஒரு செய்தி இருக்கிறதாக எவ்வளவு துணிந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய்யை இட்டு கட்டுகின்றார். சலாசம்பி சலாசம் இருக்கின்றதா? அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மேல புகாரில இருக்கிறதா சொல்லி இட்டு கட்டப்பட உங்களால் எப்படி முடிகின்றது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு பாவ மன்னிப்பு தேடியதாக இப்னு அசாக்கிர்ல இருக்கு, புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு, நசாயில இருக்கு, அபூதாவுதுல இருக்கு என்று சொல்லி அனைத்து ஹதீஸ் நூல்களிலும் இருக்கக்கூடிய செய்தியை இட்டு கட்டி அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டி பொய்யராக இருந்தீர்களே, அப்படிப்பட்ட பொய்யை அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்த்தீர்களே. இப்படிப்பட்ட பொய்யை இட்டு கட்டி இருட்டடிப்பு செய்து மோசடி செய்த மோசடி பேர் வழிகள் உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசுறீங்களா? அடுத்து போடுங்க. அடுத்து வர்றார் நம்ம இலங்கை அவங்களுடைய உஸ்தாத். சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப நாம் வரும்போது ஒரு பேரிச்சம்பழ கொட்டை ஒன்று எனக்கு கீழே கிடந்துச்சு. அப்ப நானும் பேரிச்சம்பழ கொட்டை நினைக்கல, நான் சப்பாத்தால தட்டி விட்டேன். என்னமோ பள்ளிக்கு கிடக்கு போல இருக்கேன்னு நான் சப்பாத்தால தட்டையும் தான் எனக்கு விளங்கிச்சு. இது பேரிச்சம்பழ கொட்டேன். பேரிச்சம்பழத்துக்கு மரியாதை கொடுக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான். அக்ரிமு அம்மாத்திக்கும் என்று ஒரு ஹதீஸ் வருது. அக்ரிமு அம்மாத்திக்கும். அம்மத்தண்டா என்ன தம்பி? மாமியா அம்மத்தண்டா? கொஞ்சம் மாமி தானே? அக்ரிமு அம்மாத்திக்கும், உங்களுடைய மாமிமார்களை கண்ணியப்படுத்துங்கள். உங்களுடைய மாமிமார்களை கண்ணியப்படுத்துங்கள். பொன் தருவாக என்றா மாமிமார் கண்ணியப்படுத்து. எந்த மாமி திருவிழா தெரியுதா? பேரிச்சங்கொட்டை, பேரிச்சம்பழம் சாப்பிட்டு கொட்டையை போட்டிருப்போம்ல, அதெல்லாம் மாமி. நமக்கு மாமி சொல்றது. அடுத்து போடுங்க. அதை மகளை தருவாங்க என்ற கண்ணியப்படுத்த சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுல சொல்லல, பேரிச்சம் பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி என்று குறிப்பிடுகிறார்கள். அக்ரிமு அம்மாத்திக்கும், உங்களுடைய மாமிமார கண்ணியப்படுத்துங்கள், சங்க செய்யுங்கள் என்றால் பேரிச்சம் பழத்துக்கு சங்க செய்யுங்க அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சதுக்கு பிறகு படைச்சிட்டு கொஞ்சம் மண் மிஞ்சிச்சு. அந்த மண்ணால பேரிச்சம் மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பாத்தீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச மிச்சம் மீதி மண்ணுல அல்லாஹ் என்ன செஞ்சானா? பேரிச்சம்பழத்தை படைச்சதுனால அவங்க வாப்பானா பேரிச்சம்பழ கொட்டை மாமி. அப்ப மாமி பொண்ணு, பேரிச்சம்பழத்துல உள்ள கொட்டை மாமி பொண்ணு. அப்ப கொட்டையில இருந்து வர்றதை எடுத்து உள்ள விடு சொன்னாலும் சொல்லுவீங்க. இப்படிப்பட்ட கேவலப்பட்ட ஃபத்வா கொடுக்கக்கூடியவர் தான் உங்க உஸ்தாது. இலங்கையில இருந்து ஒண்ணு போட்டதுனால போட வேண்டியது இருக்கு, சரியா? அப்ப இப்படிப்பட்ட கேவலப்பட்ட சட்டங்களை எழுதி வைத்து கொண்டு இதை பிரச்சாரமாக செய்து கொண்டு அவங்கள தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். நம்ம சொன்னீங்களே ஆதம் நபியை கேவலப்படுத்தி விட்டார், ஆதம் நபிக்கு தங்கச்சி இருக்கா சொல்லி கேவலப்படுத்தி இருக்காரு உங்க ஆளு. இப்ப விளக்கம் சொல்லணும் இதுக்கு. இது எந்த குர்ஆன் வசனம்? இது எந்த ஹதீஸ்? அடுத்து பாருங்க சகோதரர்களே, கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் வந்துச்சா? கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் வரல. அதே இந்த இதை போடுங்க, பெட்ரூம் என்று போடுங்க. அதாவது ஹைதராபாத் சூஃபி ஹசரத் அவர்கள் ஹைதராபாத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஒலியாக விளங்கினார்கள். அவர்களிடத்திலே பையாத்து பரவ ஹைதராபாத் சூஃபின்றவர் அடுத்த முண்டாட்டிய பெட்ரூம் கூப்பிட்டாராம். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம்கள் எழுதி வைத்த சட்ட நூற்களுடைய வார்த்தைகளை எடுத்து வச்சு காலையில் நேற்றிலிருந்து அந்த வார்த்தையில வரக்கூடிய ஆபாசம் அப்படின்னு சொல்லி சட்ட வார்த்தைகளை எடுத்து இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. யதார்த்தத்தில் அதுவெல்லாம் சட்டத்திற்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள். இவங்க உண்மையிலேயுமே ஆதாரம் வைப்பதாக இருந்தால் அந்த இமாம்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பா நடந்திருக்குது, இந்த மாதிரி இமாம்கள் தவறு செஞ்சுட்டாங்க,
அபு ஹனீஃபா இமாம் ஒரு கிதாப் எழுதி இருக்கிறாரு. அதுல ஆபாசமான சட்ட நூற்கள் அல்லாமல் வேறு ஏதேனும் ஆபாசமான வார்த்தைகள் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை கரெக்ட். சட்டத்திற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இவைகளெல்லாம் ஆபாசம் ஆபாசம் என்று சொல்வது, நேற்றைக்கு நான் சொன்னதை போல மருத்துவத்தினுடைய நூல்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்து வச்சுட்டு இது மருத்துவத்தினுடைய அது நூல்கள் ஆபாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கூட வந்தவங்களே மூஞ்சில காரி துப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான இந்த விவாதத்தை பொறுத்தவரையும் எங்கள் அணியில் 2 பேர் பேசினாலே போதும், அதை தாண்டி தேவையில்லை. இருந்தாலும் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, பிஜே பேசினாலும் தட்டி கேட்போம் என்று சொன்னீர்களே, இந்த வார்த்தையை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதையும் கடந்து விவாதம் முடிகிற பொழுது இதை தாண்டி வார்த்தைகள் வரும் என்பதை இங்கே நாங்கள் சுருக்கமாக பதிவு செய்து கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதாவது இன்னும் பித்தலாட்டத்தை யூத கொள்கையை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. நான் தெளிவா சொன்னேன், ஒரு நாள் குழந்தையுடன் சேர்ந்தால் என்ன சட்டம்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படி கிதாபில் இல்ல, கிதாபில் வேற மாதிரி இருக்கேன்னு நான் எடுத்து வாசிச்சு காட்டுறேன். திரும்ப இப்ப மைக்க பிடிச்சிட்டு நான் என்ன வாசிச்சேன் தெரியுமான்னு சொல்லி போன தடவை என்ன சொன்னாரோ அதுக்கு முரணாவோ பேசுறாரு. ரெண்டாவது அப்படி சொல்லும் போது அடிச்சு கொள்ளுங்கன்னு இருக்கேன். அதாவது ஹத்து கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கேன். அதை விட்டு தானே சொன்னீங்க, அப்பயும் இருட்டடி பண்ணி தானே சொன்னீங்க. நான் கேட்கிறேன், ஒரு குழந்தையோட ஒருத்தர் சேர்ந்து அடிச்சு கொல்லுன்னா அது ஆபாச சிந்தனை வருமா? ஐயோ கொண்டு விடுவாங்களே ஆபாச சிந்தனை வருமா? ரெண்டாவது நீங்க சொல்லுவீங்களான்னாங்க. நேற்று கூட ஒரு நியூஸ் பேப்பர்ல ஏதோ காட்டினாங்க, ஏதோ 2 மாசம் குழந்தையோட ஒருத்தர் சேர்ந்துட்டான்னு. நியூஸை காட்டுங்க, மேடை போட்டு கிழிப்போம். இவன் சேர்ந்து இருக்கிறான், எங்களுடைய கிதாபில் எழுதி இருக்கிறாங்க, அடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லுவோம். நடந்துச்சுன்னு கொண்டு வந்து காட்டுங்க, தைரியமாக எந்திரிச்சுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஆதாரம் காட்டலன்னாங்க. ஃபத்தாவா ரமலில நேற்று எடுத்து போட்டேன். ஒரு குழந்தை முழுமையாக பிரிந்து வெளியே வருவதற்கு முன்பாகவே அதனோடு அந்த குழந்தையோடு சேர்ந்தா என்ன சட்டம், ஹத்து இருக்கா இல்லையான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கானே. அப்ப அவன் கேள்வி கேட்டது இருக்கத்தானே செய்துன்னு எடுத்து போட்டேன். வாயை திறக்கவே கிடையாது. அதே போல வந்து இந்த அபு ஹனீஃபா இமாமுடைய விஷயம் எடுத்து போட்டேன். வாதமா எடுத்து வைங்க, அவங்க என்ன அடிப்படையில் ஆய்வு செய்தார்கள், அது என்ன முறைன்னு சொல்லி நீங்க வாதமா எடுத்து வைங்க, பதில் சொல்லுவோம். போன தடவை அப்படிதான் ஒரு வாதமா வச்சார், நேற்று வச்சாரு. ஒரு மிருகத்தோடு சேர்ந்தால் நீர் வெளிப்படவில்லை என்றால், நீர் வெளிப்பட்டால் ஏன் சட்டம் பிரிச்சு சொல்றாங்கன்னாரு. எடுத்து இது எப்படி கூடுன்னாரு. எடுத்து வாதமா வைங்கன்னு சொல்லி வச்ச உடனே எடுத்து எப்படி கூடுன்னு விளக்குங்கன்னாரு. இன்னமல் மாவும் மினல் மாயின்ற ஹதீஸை போட்டு விளக்குனவன கப்சுப்புன்னு ஆகிவிட்டாரு. இதே எடுத்து வைங்க, தோலை உரிப்போம் அதுலயும். அதே போல வந்து இவங்க சொல்றாங்க, ஒருத்தர் அதாவது அபு ஹனீஃபா இமாம் தவறு செய்தார்னு சொல்லுங்கன்றாரு. இன்னொரு ஆள் மைக்க பிடிச்சி எடுத்துக்கிட்டு தவறு செய்தார் என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறாரு. சிரிப்பு தான் வந்துச்சு, உங்களுக்குள்ளே முரண்பாடா அப்படின்னு. அப்புறம் வந்து சொல்றாரு, பிஜே தவறு எத்தனை தடவை தவறு செய்து மாத்திருக்கிறார், பதிவு பண்ணிட்டார், அல்ஹம்துலில்லாஹ். நான் கேட்டது என்ன, தக்லீது பண்றீங்களப்பா, அவரு தவறு செஞ்சாரு, அவர் அறிவுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு, அவர் ஆய்வு செய்யறாருன்றீங்க. சரி, அவருக்கு ஒண்ணு சரின்னு பட்டுச்சு, பின்னாடி சரின்னு படல. நான் கேட்கிறேன், உங்க உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய 10,000 பேருக்கும் ஒரே டைம்ல மண்டையில மூளையில இந்த ஆய்வு சரின்னு எப்படி போய் சேர்ந்துச்சு? அந்த கனெக்ஷன் அது என்ன நெட்வொர்க்? ஒருத்தருடைய மூளையில ஒரு விஷயம் சரின்னு பட்ட உடனே அடுத்தவர்களுடைய மூளை அத்தனை பேருக்கும் சரின்னு போய் படுது. என்ன நெட்வொர்க்கிங், என்ன லேண்ட் கனெக்ஷன் அது? அந்த நெட்வொர்க்கிங் எனக்கு விளக்குங்க. அதே போல வந்து மாமின்னு இந்த ஒரு விஷயம் போட்டோம். குரான்ல வந்து சிந்திச்சு வழங்குவது குரான் அப்படின்னாரு. மாமி வீட்டுல போய் சாப்பிடலான்னா மாமி பொண்ணு பார்க்கலான்னு ஆய்வு எடுக்கிறாரு, இதுவும் குரான் அப்படின்னாரு. இது அவங்களுடைய ஆய்வு. இந்த ஆய்வு சரிங்கிறீங்களே, இதுவும் சரிங்கிறீங்களே, அப்ப இது எப்படி இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ல இந்த ஆய்வு சரின்னு உங்களுக்கு பட்டுச்சு? இதுல நான் அப்புறம் திரும்ப கேட்கிறேன், அவருடைய மூளையில ஒரு விஷயம் சரி என்று பட்டு உங்களுடைய மூளையில தவறு என்று பட்டால் 2 கொள்கை உடையவர்கள் உங்க ஜமாத்துல இருக்க விடுவீங்களா? அதை கேட்டனே, பதில் சொல்லுங்க. எங்க இமாம்கள் பல கருத்து சொல்லியிருக்கார்கள். பல கருத்து சொன்னாலும் ஒரு மதுஹப்ல இருக்கிறார்கள். அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய மதுஹப்னு சொல்றாங்க. ஆனா பல அறிஞர்கள் ஆய்வுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். நீங்க இந்த கருத்து சொல்றீங்களா, உங்க ஆய்வா, உங்க ஆதாரத்தின் அடிப்படை இந்த ஹதீஸா, உங்க ஆதாரத்தின் அடிப்படையில் இதுவா? பல ஆய்வுகள் இருக்கு. அப்ப பல ஆய்வுகள் அவங்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க. பல கருத்தை பதிவு பண்ணி அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுக்கிறோம். உங்க கொள்கை ஒண்ண, நீங்க சொல்ற கொள்கையை ஏத்துக்கொள்ளனா அப்படி பேர காஃபிர் முஷ்ரிக்குங்கிறீங்களே. ஒரு தலையை பின்பற்றி பல தலைகள் போது தக்லீதுங்கிற பல கருத்து உள்ள அறிஞர்கள் இருக்கிறார்களே. பல கருத்து உள்ள அறிஞர்கள் இருக்கிறது தக்லீத கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றுவது தக்லீது விளக்கி இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அது இரண்டாவது நாளாக விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய இந்த டிஎன்டிஜே யூத மதத்தர்களுடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னா,
மதுஹபு விபச்சாரத்தை தூண்டுகிறது, விபச்சாரம் செய்வதற்கு வழி சொல்கிறது, சிறுமியை சீரழிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறது, ஊமை பெண்ணை சீரழிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறது, விபச்சாரம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம் என்று சொல்கிறது என்று இத்தனை ஆண்டு காலமாக போலியையும் பொய்யையும் பித்தலாட்டத்தையும் யூதத்தனத்தையும் பதிவு செய்தவர்களுக்கு முன்னிலையில அப்படி கிடையாது. சட்டம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஹத்து என்ற தண்டனை இல்லை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தண்டனைக்கு எப்படி கொடுக்க வேண்டும் அரசாங்க ரீதியாக அந்த தாசீர் உண்டு என்பதை பதிவு செஞ்ச உடனே தாசீர் இருக்குதா, தாசீர் இருக்குதாண்டு அதை கூட விளங்க முடியாம இங்கே முழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டு மட்டுமல்ல, பதில் இல்லை என்கிற காரணத்தினால, மதுஹபிலே ஆபாசம் இல்லை என்கிற காரணத்தினால, மதுஹபு ஆபாசத்தை போதிக்கவில்லை என்கிற காரணத்தினால வேற வழி இல்லை. அதனால ரெண்டு கிளிப் போடுறாங்களாம், சலாசம் பி சலாசின், சலாசம் பி சலாசின். அபு ஜமால் ஹஸரத் அவர்கள் ஒரு விவாத களத்திலே ஒரு இடத்திலே புகாரியில் இருப்பதாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அது இல்லை என்று நீங்கள் சொல்ல போகிறீர்களா? அது இல்லை என்று சொன்னால் நீங்கள் வாழ்த்து எடுத்து வையுங்கள். புகாரியில் இருக்கிறது என்று நாங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு காட்டுகிறோம். எவ்வளவு பெரிய யூதத்தனத்தை நச்சுக்கருத்தை இங்க பதிவு செய்கிறீர்கள். இங்க இருந்து சுலோனுக்கு போறாங்களா? ஆனா யூத இத்தனை நாளா முன்னாடி பதிவு செய்யுங்க சொல்றோம். நீங்க கேட்ட நீங்க மோசமான செஞ்ச ஆபாசத்தை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஆதார் கொடுங்க சொல்றோம். வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறீங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் உயிரிலும் மேலான நபியை கேவலப்படுத்துகிறீர்கள். எங்கள் உயிரிலும் மேலான நபி யாருங்க சொல்றா? சொல்றதுக்கு தகுதி இருக்குதா? இது யாரு சொல்லணும்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களை பார்த்து நீங்க மார்பகத்தில் சூப்ப சொல்லுங்க சொன்னீங்களே, அதுக்கு ஆதாரத்தை தாங்க சொன்னமே. அடுத்த பெண்ணை பார்த்து, அந்நிய பெண்ணை பார்த்து அடுத்த அந்நிய ஆணுக்கு மார்பகத்தில் வாயை வைத்து சூப்ப சொல்லுங்கள் என்று சொன்னதாக பதிவு செஞ்சீங்களே, ஆதாரத்தை கேட்டமே. அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தமா என்று கேட்டமே. மாநபியை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, இழிவுபடுத்தி, மட்டப்படுத்தி, யூதர்களை விட மிஞ்சி போய் நாங்கள் உயிரிலும் மேலான இப்படிதான் மதிப்பாங்களோ? நீங்க நபியை பத்தி மதிக்கிறத பத்தி பேசுறீங்களோ? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடி உம்மு ஹராம் ரலியல்லாஹு மடியில நபி சாஞ்சாங்க, அவங்க படியில படுத்தாங்க. அன்னி பண்ணுனீங்க, கேவலப்படுத்துனீங்க, அசிங்கப்படுத்துனீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரவுடின்னு சித்தரிச்சு மறுத்தீங்க. நபி கேவலம் நீங்க மதிக்கிறீங்களோ? நபியை மதிக்கிறத பத்தி நீங்க பேசலாமா? நல்ல கவனிக்கணும் ஒரு விஷயம். இன்னொரு என்ன கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஹருடைய ஹதீஸை மறுக்கின்ற பொழுது, நம்ம மாநபி உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸை மறுக்கின்ற பொழுது எப்படி மறுத்தார்கள்? நடிகர்கள் அல்லங்க, பார்த்தா கண் திருஷ்டி மட்டும் இல்ல, ஆனா ஹதீஸை மறுத்துறணும். ஒரு நடிகை வச்சு எங்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை மறுப்பீங்களோ? இந்த அளவுகள் உங்களுக்கு தந்தது யாரு? நடிகை அளவுகோல். நடிகையை வச்சு ஹதீஸ் செய்ய லைவன் முடிவு பண்றது. இந்த அளவுகோலை உங்களுக்கு யாரு கொடுத்தது? இப்படி ஆபாசமாக அசிங்கமாக வைத்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இழிவுபடுத்தி, மட்டப்படுத்தி, அசிங்கப்படுத்திருக்கீங்க. எங்கள் உயிரிலும் மேலான மாநபி, இதை சொல்றது தகுதி இருக்குதா? இதை நீங்க சொல்லலாமா? எங்களுக்கு தான் சத்தம் போட தெரியுமா? எங்களுக்கும் போட தெரியும், நாங்களும் போடுவோம். எல்லாத்துக்கும் நேரா தான் இருக்கிறோம். சத்தம் போட்டுட்டா நீங்க செஞ்ச அசிங்க ஆபாசம் இல்லாம போயிருமா? பதிவு செய்யுங்க. சுவனத்திலே ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் பதிவு செய்றீங்களே, குர்ஆன் அந்த ஆபாசத்தை சொல்வதாக கற்பிக்கிறீர்களே. பெண்ணிடத்தில் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் ஒருவன் தவறாக நடந்து கொண்டால் அது கூடும் என்று மதுஹப் சொல்கிறதா? அது நியாயம் என்று மதுஹப் சொல்கிறதா? தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் மதுஹப் சொல்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க? அங்க சோனத்துல ஆபாசம் கூடும். சோனத்துல ஒரு பொண்டாட்டிக்கு, உங்க பொண்டாட்டிக்கு பல ஆம்பளை பதிவு நீங்க சொல்றீங்க. பெண்ணிடத்தை கேவலப்படுத்துறீங்களே, அது கூடுதல சொல்றீங்க. ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு பெண் ஆடுங்களா? நம்மளுடைய பெற்றோர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சோனத்தில் நிர்வாணமா சுத்திட்டு சொல்லி அம்பலமா விடுறீங்களா? ஷைத்தான் கூட அப்படி செய்யலையே. இடையில தான் கழட்டி விட்டான் குர்ஆன் வருது. நீங்க ஆரம்பத்திலே கழட்டி விட்டு சுத்துறீங்களா? ஷைத்தானோட கேவலமா நீங்க பேசுறீங்க. நாங்கள் நபியை உயிரினும் மேலா மதிக்கிற லட்சணத்தை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். யூத கைகூலித்தனம் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். அடுத்து என்ன? மருத்துவ பரிசோதனை. ஒரு பெண்ணு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன சாட்சி? மருத்துவ பரிசோதனை. இந்த மருத்துவ பரிசோதனையா இருக்கட்டும், அல்லது சாட்சிக்காக பார்க்கிறதா இருக்கட்டும், என்ன பண்றாங்க? ஆண்கள் உத்து பார்க்கிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பெண்ணு விலாதத்துடைய சமயமாக ஒரு பெண்ணு கர்ப்பம் சமயத்தில், குழந்தை பெற்றெடுக்கிற சமயத்தில் ஆண் டாக்டர் இல்ல, பெண் டாக்டர் இல்ல, ஆண் டாக்டர் தான் இருக்கிறாங்க. உங்க பொண்டாட்டிகளை, என்ன பெண் டாக்டர் இல்ல, ஆண் டாக்டர் தானே இருக்கிறாங்க. உங்க பொண்டாட்டிகளை ஆண் டாக்டர் கூட்டு போனீங்க, பிள்ளை பிறக்கணும்ல. டாக்டர் என்ன செய்யறாரு? கையை விட்டு எடுக்கிறாரு பிள்ளைய. டாக்டர் கையை உள்ளே விட்டு உள்ளே உத்து பார்த்து எடுத்தார் அப்படியே சொல்லுவீங்க?
மருத்துவம் சொல்லுவோமா, அது எப்படி பேசணுது? மருத்துவம், குழந்தைய விளையாடுறதுக்காண்டி கூட்டு போனோம், குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க, டாக்டர் என்ன முறையில் சிகிச்சை செஞ்சாங்க, வந்துட்டோம், இப்படி சொல்லுவோமா? இது ஆபாசமா? உள்ளே உத்து பார்த்தார், கையை உள்ளே விட்டார், உருவினார், இப்படி சொல்றது ஆபாசமா? நீங்க அப்படி ஆபாசமா ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஷஹாதத்துடைய சமயத்தில் ஆண்கள் சாட்சிக்கு வந்தா என்ன, ஒரு பரிசோதனை சமயத்தில் சாட்சி வந்தா என்ன என்பதை பத்தி பேசப்படுகிற பொழுது அதை எப்படி ஆபாசமா சித்தரிக்கிறீங்க? அடுத்து என்ன? இமாமினுடைய தகுதி. இமாமினுடைய தகுதி பொண்டாட்டி அழகா இருக்கணுமா? அதுக்கு என்ன சொன்னது தெரியுமா? முத்தவள்ளினா கூப்பிட்டு வச்சு வரிசை நீக்கி விட்டு பாப்பீங்களோ, அழகி போட்டி நடத்துவீங்களோ, அழகி போட்டி நடத்துவீங்களோ? நீங்க எவ்வளவு பெரிய கல்ல வேலை பார்க்கிறீர்கள், யூதத்தனம் செய்கிறீர்கள், யூதர்களின் கைகூலியாக செயல்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் சொன்ன அதே நூலிலே ஒரு பெண் மனைவி அழகா என்பதை எப்படி கண்டறியணும்? சரி, ஏன் மனைவி அழகா இருக்கணும் தகுதி சொல்றாங்க? அன்னஹு காலிபன், பெரும்பாலும் யகூனு அஹப்பலஹா, மனைவி அழகா இருக்கிற பொழுது அவரைத்தான் நேசிப்பார், அவளை விட்டு போட்டு மற்ற இடத்துல பெரும்பாலும் போக மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. அதனால மனைவி அழகா இருக்கும் போது அவங்கள மட்டும் தான் சிந்திக்கிற காரணத்தினால பத்தினித்தனம் அதிகமா இருக்கும், எனவே இமாமா தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு அந்த காரணம் சொல்றாங்க. நீங்க என்ன அப்படின்னா போக மாட்டாங்கிறீங்க? அப்போ உங்க மனைவி அழகான்னு அடுத்து போவீங்களா? உங்க மனைவி அழகான அடுத்த ஓடுவீங்களா? மனைவி அழகா இருந்தால் இஃபத் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால் ஒரு இமாமினுடைய தகுதி அவர் பேணுதலாக இருக்க வேண்டும்.